சாந்தி 16/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, உங்களை சீர்திருத்துவதில் கவனம் செலுத்துங்கள். தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். தந்தை ஒருபொழுதும் எவரையிட்டும் குழப்பம் அடைவதில்லை. ஆனால் அவர் உங்களுக்கு கற்பித்தல்களை கொடுக்கின்றார். ஆகவே பயப்படுதல் என்ற கேள்விக்கே இடமில்லை. கேள்வி: உங்கள் நேரத்தை வீணாக்காமல் இருப்பதற்கு குழந்தைகளாகிய நீங்கள் எதனை உங்களது விழிப்புணர்வில் கொண்டிருக்க வேண்டும்? பதில்: இது சங்கமயுக காலமாகும். நீங்கள் மாபெரும் அதிர்ஷ்ட லாப சீட்டை வென்றிருக்கின்றீர்கள். தந்தை எங்களை வைரங்களை போன்ற தேவர்கள் ஆக்குகின்றார். நீங்கள் இவ்விழிப்புணர்வை கொண்டிருந்தால் உங்களது நேரத்தை வீணாக்க மாட்டீர்கள். இந்த ஞானமே வருமானத்திற்கான மூலாதாரம் என்பதால் நீங்கள் ஒருபொழுதும் உங்களது கல்வியை தவறவிடக்கூடாது. மாயை உங்களை சரீர உணர்வுடையவர் ஆக்குவதற்கு முயற்சி செய்வாள். ஆனால் நீங்கள் தந்தையுடன் நேரடியான யோகத்தை கொண்டிருக்கும் பொழுது உங்கள் நேரம் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்தப்படும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. உங்களது பாவங்களை அழிப்பதற்கும் உங்களை சீர்திருத்திக் கொள்வதற்கும் நினைவு யாத்திரையில் முழு கவனம் செலுத்துங்கள். தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். 2. தேவர்கள் ஆக வேண்டுமாயின் சங்கம யுகத்தில் அதி உயர்வான மரியாதை கோட்பாடுகளை பின்பற்றுகின்ற அதி மேன்மையான மனிதர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். கவனயீனமாக இருந்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் ஒரு மாஸ்டர் ஞான கடல் ஆகி இந்த ஞானம் என்னும் மேன்மையான பொக்கிஷத்தை ஒரு மகாதானியாக தானம் செய்வீர்களாக. தந்தை ஞான கடலாக இருப்பதைப் போல் அதே விதமாக நீங்களும் ஒரு மாஸ்டர் ஞான கடல் ஆகி சதா தொடர்ந்தும் இந்த ஞானத்தை அனைவருக்கும் தானம் செய்ய வேண்டும். நீங்கள் உங்களுடன் அத்தகைய மேன்மையான ஞான பொக்கிஷங்களை வைத்திருக்கின்றீர்கள். இந்த பொக்கிஷங்களால் நிறைந்திருந்து உங்கள் நினைவின் அனுபவங்கள் மூலம் பிறருக்கும் சேவை செய்யுங்கள். ஒரு மகாதானியாகி நீங்கள் பெற்றுள்ள பொக்கிஷங்களை தொடர்ந்தும் தானம் செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக இப்பொக்கிஷங்களை தானம் செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக அவை அதிகரிக்கும். ஒரு மகாதானியாக இருப்பது எனில் கொடுப்பது என்று அர்த்தம் அல்ல, ஆனால் உங்களை மேலும் அதிகமாக நிரப்பிக்கொள்வது என்பதாகும். ஸ்லோகம்: வாழ்வில் ஜீவன் முக்தி அடைந்திருப்பதுடன் உங்கள் சரீரத்தில் இருந்து பற்றற்றவராகவும் இருங்கள். சரீரமற்றவர் ஆகுவதே முயற்சியின் இறுதி ஸ்திதி ஆகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. சகதி நிறைஞ்ச தண்ணியில தனிச்சு நிற்கும் தாமரை போல, சகதி நிறைஞ்ச தண்ணியில தனிச்சு நிற்கும் தாமரை போல, தூய்மையா நானோ